குவிந்திடுமே, இன்பம் பெருகிடுமே, ஒன்றாய் இணைவோம் தாய் மண்ணிலே, தாய் மண்ணிலே. தன்னுயிர் தருபவனே, கனவுகள் உள்ளவனே. தங்களுடைய நாங்கள் வாழ்கின்ற சூழலாக இருக்கலாம், தங்களை சார்ந்திருக்கின்றவர்கள் கூட அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பெண்கள். பொதுவாக இந்த அழகு என்பது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ பொதுவானதல்ல, எல்லோருக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது. நிச்சயமாக தற்காலகட்டத்தில் ஆண்களும் கூட தங்களுடைய அழகில் வந்து மிகவும் அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த கலந்துரையாடலாக இருக்கிறது அழகு கலை தொடர்பாக நாங்கள் பேச இருக்கிறோம். சாஹிர் ஹுசைன், எப்படி இருக்கிறீங்க சாஹிர்? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அதே போல இந்த நடிப்பு, பாடல், ஓவியம் என்று நாங்கள் 3 விரல்களை நீட்டினால் அதிலே நீங்கள் எந்த விரலை தெரிவு செய்வீர்கள்? கண்டிப்பாக 3ஐயும் தான் தெரிவு செய்வேன். 3ஐயும் தெரிவு செய்வேன். எனவே உங்களுக்கு அந்த அளவுக்கு கலையிலே ஆர்வம் இருக்கிறது என்பதை அது வழிகாட்டுகிறது. இந்த ஓவியத்துறை என்று நாங்கள் ஓவியத்துறை சம்பந்தமாக உங்களோட கதைக்கலாம் நினைக்கிறோம். இந்த ஓவியத்துறையிலே நீங்கள் ஒருவரை பார்க்கின்ற போது அவரை வரவீர்கள் என்ற ஒரு ஆற்றல் இருக்கிறது. பொதுவாக இது ஒரு குறைவாக பேசப்படுகின்ற ஒரு துறையாக இருக்கின்றது. ஏன் உங்களுக்கு இந்த துறையிலே நாட்டம் வந்தது? அதே போல ஒரு ஏன் முதலில் சொல்லுங்க, ஏன் நாட்டம் வந்தது? நான் ஆரம்ப காலத்தில் கல்முனை வெஸ்லி உயர்தர பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்த வேளை பாடங்கள் நடந்து கொண்டிருக்கும். நான் அங்கு பாடம் படிப்பிக்கும் ஆசிரியர்களை பார்த்து வரைந்து கொண்டிருப்பேன். எனக்கு பாடங்கள் என்று ஏறுவதில்லை, வரைவதுதான் ஏறுவது. எப்போது பார்த்தாலும் வரைந்து கொண்டே இருப்பேன். ஆசிரியரை வரைவீர்களா அல்லது பக்கத்தில் இருக்கிற ஆசிரியரை பார்த்து வரைந்து கொண்டிருப்பேன். அவர் படிப்பதை பார்த்து வரைந்து கொண்டிருப்பேன். சரி, தத்ரூபமாக ஒருவரை வரைவதாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு காட்சியோ அல்லது ஒரு கூடுதலான நாட்களை தான் பார்த்து வரைவது. ஒரு பாடசாலையில இருந்து வரைந்த ஒருவரை தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். மேசையில உட்கார்ந்து பாடசாலையில இருந்து ஒரு வரைந்த ஒருவர் நம்மளுக்கு பிடித்த ஒருவராக இருப்பார். கண்டிப்பா. நடிகர் ரஜினிகாந்தை தான் இவர் வரைந்திருக்கிறார். பாடசாலை காலங்களிலே சும்மா சாதாரணமாக வரைந்த ஒரு ஓவியம். சொல்லுங்க. அதன் பிறகு இந்த கலைத்துறை, நாடகம், பாடல் இதுவழியே தொடர்ந்து என்னுடைய கவனம் சென்றது. படிப்பு மேலே வரவில்லை. அதே போல சாஹிர், நாங்கள் பல ஓவியர்களை நாங்கள் பார்க்கின்றோம். மிக பிரமாண்டமான பல ஓவியர்கள் இப்போது உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் பிரபலியம் பெறுவதற்கு காரணம் அவர்களுடைய யுக்திகள், நுட்பங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த ஓவியம் என்பது உங்களுக்கு நினைக்கிறோம் இயல்பாக வந்த ஒரு துறையாக இருக்கலாம். நீங்கள் ஓவியங்களை வரைகின்ற போது என்ன விஷயங்களை, என்ன நுட்பங்களை நீங்கள் அங்கே கையாளுகிறீர்கள்? நான் கூடுதலாக இயற்கை காட்சிகள் வரைவதில்லை. சில டாக்டர்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கு படிப்பது மாதிரி நான் நாட்களை மட்டும் வரைவதற்கே படித்தேன். அது நான் ஒரு எல்லா விஷயத்திலையும் கையடிச்சோம்னு சொன்னா எதுவுமே நிக்காது. நான் ஓவியத்தை இதுவரையும் படிக்கவில்லை, அது எனக்கு இயற்கையாவே ஏற்பட்டது. சரி, என்றும் கூட நீங்கள் ஒரு ஓவியத்தை வரைந்து கண்டிப்பா. என்ன ஓவியத்தை என்று நீங்க வரைந்து காட்டியிருக்கீங்க? நான் எல்லா நடிகர் கமல், ரஜினி, சிவாஜி, எம்ஜிஆர், விஜய், அஜித் எல்லாரையும் எனக்கு பிடித்த நடிகர் கமல், ரஜினி, கமலஹாசன். நினைக்கிறேன் நீங்க மிமிக்ரி கூட செய்வீங்க? கொஞ்சம் செய்வேன். கமலஹாசன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்? ரொம்ப பிடிச்சது. எனவே அவருடைய அந்த குரலிலே ஒரு பேசினால் கமலஹாசன் ஒரு வயசுல சின்ன இதழ்கள், செம்பவள கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத பொச்சிலை, வண்டவிழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விடமாட்டேன், என்னுயிரே எழுந்தன்னை பார் பார் பார். அப்படி அசத்துட்டீங்க சாஹிர். தோட்டத்துல பாக்குற போது கூட அவருடைய சாயல் நிறைய பேர் சொல்லுவார்கள், நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கமலின் சாயல் உங்களிடம் கொஞ்சம் இருக்கிறது அப்படி சொல்லுவார்கள். அதே போல நீங்கள் அவரை ஒரு மானசீக குருவாக கூட ஏற்றுக்கொள்கிறீர்கள். சரி, நாங்க இப்ப வரையலாம் எப்படி என்று பார்க்கலாம். சரி, இப்போ நான் வரைவோம். நினைக்கிறேன் எவ்வாறு வரையலாம் என்பதை நீங்க சொல்லி உதவி கூட உங்களுக்கு கண்டிப்பா. சரி, இப்போது பென்சிலை தான் பயன்படுத்தி வரைகிறீங்க. இது பென்சில் ஆர்ட். கூடுதலாக நேரம்
சாரமாக உயர்த்தி பிடித்தால் நாங்கள் கேமராக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தெளிவாக இருக்கும். அப்போது இந்த ஓவியத்துறையில நீங்கள் ஈடுபடுகின்ற போது நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? பின்புலத்தில் இருந்து உங்களை யார் உங்களை ஊக்குவிக்கின்றார்கள்? சில நண்பர்கள் சொல்லுவார்கள், இது சில எங்களுடைய மார்க்க கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம், இது இப்படி ஓவியம் தீட்டுவது இஸ்லாம் மார்க்கத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்வார்கள். சிலவர்கள் நன்றாக திறமை இருக்கிறது என்று சிலர் பாராட்டுவார்கள். எதை எடுப்பது என்று எனக்கு உண்மையே தெரியவில்லை. சரி, இது நீங்க இப்ப யாரை வரைகின்றீர்கள் சாகிர்? இது நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வரைகின்றேன். சரி, உங்களுடைய வீட்டில் உள்ள குடும்ப அங்கத்தவர்களை எல்லாம் வரைந்து வச்சிருக்கீங்களா? ஆமா, என்னுடைய தந்தையாரை வரைந்து வைத்திருக்கின்றேன். அதுபோல சாகிர், இப்போது நாங்கள் ஒருவரை பார்த்து வரைவதாக இருந்தால் அவரை முன்னே நிறுத்தி கொண்டு அவரை பார்த்து அவருடைய அசைவுகளை பார்த்து தான் வரைவார்கள். ஆனால் நீங்கள் பார்க்காமல் அவரை மனதிலே கொண்டு கற்பனையிலே வைத்துக் கொண்டு வரைவது என்பது உங்களுக்கு கஷ்டமான விஷயமாக இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சாதாரண ஒரு நடிகரை வரைவதென்றால் நான் ரஜினிகாந்த் படங்கள் நிறைய பார்ப்பேன். எல்லா நடிகரையும் விடையும் ரஜினிகாந்த் நடித்த படங்கள் கூடுதலாக பார்த்து ரசிப்பேன். அவருடைய இந்த முகம் என்னுடைய மனதில் எப்பவும் என்னுடைய மூளை நன்றாக பதிந்திருக்கிறது. அதனால் மிகவும் வேகமாக ரஜினிகாந்தை வரையக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன இயல்புகள் அவரிடத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? ரஜினியின் நடிப்பு நன்றாக பிடிக்கும். அவர் நான் அவரை இதுவரை சந்தித்ததில்லை, சந்திக்க வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது. அவருடைய ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் எல்லாம் செய்வாராம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதெல்லாம் நன்றாக பிடிக்கும். கண்டிப்பாக அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க வேண்டும். அதே போல நீங்கள் இந்த துறை மட்டுமில்லை, இப்போது தொழிலாக கூட ஒரு புகைப்பட பிடிப்பாளராக கூட நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா சாஹிப்? ஆமா. அந்த துறையில உங்களுக்கு எப்போது நாட்டம் வந்தது? ஏன் அதை தொழிலாக செய்ய வேண்டும் ஒரு நினைத்தீர்கள்? நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடமாக இந்த புகைப்பட துறையில் வீடியோ, போட்டோ, மற்றது இந்த நாங்கள் எங்களுடைய பகுதியில் தயாரித்த பெத்தம்மா திரைப்படத்தில் நடித்திருக்கின்றேன், பாடியிருக்கின்றேன், கேமரா பண்ணியிருக்கின்றேன். அந்த பெத்தம்மா என்கின்ற அந்த திரைப்படத்தில் என்ன கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள்? உண்மையிலேயே இந்த படத்தில் நான் ஒரு சுனாமிக்கு பின்னர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞனாக இந்த படத்தில் நடித்திருக்கின்றேன். கேமரா பண்ணியிருக்கின்றேன், பாடியிருக்கிறேன் ஒரு பாடல். அந்த பாடல் இப்போது எங்களுடைய பகுதியில் மிகவும் பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு பாடல். அந்த பாட்டை என்றால் நான் உங்களுக்கு இது முடிந்தவுடன் பாடி காட்டலாம். சரி, வரைந்து கொண்டே பாடுவது என்பது சிரமமான. ஆமா. சொல்லுங்க. வரைதலில் இருக்கின்ற நுட்பங்கள் என்று பார்க்கின்ற போது நாங்கள் எதை சொல்லலாம்? நுட்பங்கள் என்று சொன்னால், இப்போது நீங்கள் இந்த ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்தீர்கள் என்றால், இந்த கண்ணு பார்க்கும்போது இதை பார்த்தாலும் இந்த கண்ணை மட்டும் பார்த்தாலும் அது ரஜினி மாதிரி தெரிய வேண்டும். இந்த வாயை மட்டும் பார்த்தாலும் அது ரஜினி மாதிரி தெரிய வேண்டும். பாருங்க, மிகவும் தத்ரூபமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் வரையலாம், தொடர்ந்து வரையலாம். இந்த படத்தை முழுமையாக வரைவதற்கு இந்த படத்தில் நினைக்கிறேன் கண்ணாடி போட்ட ரஜினியா கண்ணாடி போடாத ரஜினி? கண்ணாடி போடாத ரஜினி. ஒரு 10 நிமிடங்களுக்குள் வரைந்து முடிக்கலாம். நேரம் கூடுதலா எடுத்தால் இதை விட அழகாக வரையலாம். இங்கு நேரம் சுருக்கமாக கலைத்துக் கொண்டு வரைவது ரொம்ப கஷ்டமான விஷயம். சனமாக நீங்கள் ஓவியங்களை வரைகின்ற போது என்ன சிந்தனையோடு வரைவீர்கள்? என்னுடைய முழு சிந்தனையும் இங்கேதான் இருக்கு. சரி, ஓவியம் வரைகின்ற திறமை உங்களுக்கு பாடசாலை நாட்களில் வந்தது. இந்த நடிக்கின்ற திறமை எப்பொழுது வந்தது? அதுவும் எனக்கு 1995ஆம் ஆண்டு கல்முனை பகுதியில் மீண்டும் வாழ்வதா என்று ஒரு படம் எடுத்தார்கள், வீடியோ நாடகம். நான் அதில் கதாநாயகனாக நடித்தேன் 1995ஆம் ஆண்டு. அதன் பிறகுதான் எனக்கு இந்த கேமரா மீது ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. கேமரா துறையில் ஒரு கேமராவை பயன்படுத்தி பல கோணங்களிலே பல அதாவது படப்பிடிப்புகளை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். ஆமா.
இந்த பெத்தம்மா திரைப்படத்துக்கு நாங்கள் உண்மையிலே பாவித்தது ஒரே ஒரு கேமரா தான். அந்த கேமராவை பல பல கோணங்களில் வைத்து ஒரு 4-5 கேமராவால் செய்த மாதிரி அந்த படத்தை மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இப்போது எங்களது பகுதியில் மிகவும் வெற்றிகரமாக அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. கேட்பதற்கு எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேளையில் இத்தனை திறமைகளையும் தாண்டி பாடல்கள் கூட பாடுகின்ற திறமை உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக உங்களுடைய குரல் எந்த பாடகருடைய குரலை ஒத்ததாக இருக்கிறது? நான் கூடுதலாக எனது மானசீக குருவாக SP பாலசுப்ரமணியம் அவர்களை தான் நினைத்திருக்கிறேன். அதுபோல சாகிர், இப்போது பிரணீதாவை பார்த்து வரைங்கள் சொன்னால் வரைவேன். ஆனால் இதுக்கு நேரம் போதாமல் இருப்பதால் வரைய முடியாது. சரியா, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது கிடைச்சால் வரையலாம். பிரணீதாவை பார்த்து வரைங்கள் சொன்னால் வரைவேன். ஆனால் இதுக்கு நேரம் போதாமல் இருப்பதால் வரைய முடியாது. சரியா, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது கிடைச்சால் வரையலாம். முடிந்து விட்டதா? இல்ல இன்னொரு 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். இன்னும் 2 நிமிஷத்துல முடிக்கலாம். சொல்லுங்க சார். அதே போல நீங்கள் பாடிய பாடல்களில் உங்களுக்கு இடைக்கால பாடல் பிடிக்குமா இல்ல புதிய பாடல்கள் பிடிக்கும்? எனக்கு பாலசுப்ரமணியத்தின் ஆரம்ப காலத்து பாடல்கள் நன்றாக பிடிக்கும். அந்த பாடல் தான் இப்போதும் எனக்கு நான் சில கச்சேரிகளுக்கு போனால் கூட அந்த பாட்டலை பாடியிருக்கின்றேன். பல துறைகளிலே நீங்கள் பிரகாசிக்கின்றீர்கள். எவ்வாறு உங்களால் முடிகிறது? சிலர் ஒரு துறையிலே இருந்து கொண்டு சாதிப்பதிலே சங்கடமாக இருக்கிறது. நீங்கள் பல துறைகளிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் எவ்வாறு உங்களால் சமாளித்துக் கொள்ள முடிகிறது? கஷ்டம்தான். அப்படி உறுதியான ஒரு நம்பிக்கை, விடாமுயற்சி. முடிந்து விட்டது. சரி, இப்போ நீங்கள் ரஜினிகாந்தை பார்க்கக்கூடிய இருக்கும். நடிகர் ரஜினிகாந்தை ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளே சாகிர் ஹுசைன் வரைந்து காட்டியிருக்கிறார். சரி, இன்னும் நேரம் எடுத்து வரைந்தால். ஆனால் நீங்கள் பொதுவாக வரைகின்ற போது நினைக்கிறேன் கருப்பு வெள்ளை படங்களாகத்தான் வரைகிறேன். என்ன கருப்பு வெள்ளை படங்கள் எனக்கு பிடிக்கும். கலரும் பண்ணலாம். நேரம் கூடுதல் எடுப்பதால் அப்படி நான் வரைவதில்லை. நீங்கள் ஒரு பாடகர், ஒரு நடிகர், வளர்ந்து வருகின்ற ஒரு நடிகர், ஒரு ஓவியர், ஒரு பாடகரை அழைத்து வந்து பாடாமல் அனுப்புவது எங்களுக்கு பொறுத்தவரை ஒரு உணர்ச்சி பூர்வமான பாடல். நினைக்கிறேன் பெத்தம்மா படத்தில் கூட ஒரு உணர்ச்சி பூர்வமான பாடல் பாடி ஒரு சில வரிகளை பாடு. வாழ்க்கை என்பது சந்தை மடம், நீயும் நானும் தங்குமிடம். வாழ்க்கை என்பது சந்தை மடம், நீயும் நானும் தங்குமிடம். வந்தவர் கோடி போனவர் கோடி, உறவுகள் என்பது எந்த இடம். வந்தவர் கோடி போனவர் கோடி, உறவுகள் என்பது எந்த இடம். வாழ்க்கை என்பது சந்தை மடம், நீயும் நானும் தங்குமிடம். இந்த கலைத்துறையில நீங்கள் ஈடுபடுகின்ற போது உங்களுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் குடும்பத்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய வரவேற்பு அல்லது அவர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பாக இருக்கலாம். எவ்வாறு இருந்தது? அதை நீங்கள் எவ்வாறு சமாளித்துக் கொள்கிறீர்கள்? நான் இந்த படத்தில் ஒரு சுனாமியால் பாதிக்கப்பட்ட இளைஞனாக நடித்தேன். மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞன். அதை பார்த்து விட்டு சிலர் சொன்னார்கள் என்னிடம், இந்த படத்தால நீ கடைசியில் இப்படித்தான் ஆக போறாய், படத்துல நடிச்சிருக்க நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் ஆக போறாய் என்று சிலாக்கள் சொன்னாங்க. அந்த படம் உண்மையில் நல்லா நடிச்சிருக்கீங்க, பாடிருக்கீங்க, பாட்டெல்லாம் நல்லா, கேமரா கோணங்கள் நல்லா இருக்கு. சிலாக்கள் பாராட்டினாக்களும் இருக்கிறார்கள். நிச்சயமாக எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் சிலர் எங்களுக்கு ஊக்கம் தருவார்கள், பிறர் தட்டி கழிக்க பார்ப்பார்கள். அதே போல நினைக்கிறேன் நீங்கள் ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கிறீர்கள். புகைப்படத்திலே நீங்கள் பயன்படுத்துகின்ற யுக்திகள் என்று சொல்கின்ற போது எதை நீங்கள் சொல்வீர்கள்? யுக்திகள் என்றால் ஒரு சரியான ஒரு புகைப்பட கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவாக? கூடுதலா என்ன பொறுத்தமட்டில் நேச்சுரல், இயற்கையான போட்டோக்கள், புகைப்படங்கள் எடுப்பது மிகவும் நன்றாக இருக்கும். அதுக்கு கேமராவில் உள்ள அப்பச்சர், ஸ்பீட் கண்ட்ரோல் இதெல்லாம் நன்றாக அறிந்திருந்தால் நல்ல
நல்ல புகைப்படங்களை எடுக்கலாம். எனக்கு பெத்தம்மா திரைப்படத்தில் நீங்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக நடித்தீர்கள். அந்த காட்சியில் ஒரு படத்தை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறேன் பத்திரிகைகளிலே அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்தது. எஸ் தனுஷின் இயக்கத்திலே ஷர்மில் மற்றும் நதிகா பீரிஸ் ஆகியோர் இணைந்து நடத்தியிருந்தார்கள். அதுபோல நீங்க ஒரு பாடகராக இருக்கிறீர்கள். இன்னொரு பாடல் உங்களுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. அவர் குரல்ல ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல ஒரு பாடல் படிக்கிறேன். தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று சௌவானத்தின் வண்ண நிலாவும் சின்னவள் தானன்று. தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று வெள்ளித்தேரில் உள்ள சிலைக்கு எந்நாள் திருநாளோ மின்னல் மேனி மேக குழலால் தன்னை அறிவாளோ பால் வண்ண பூமுல்லை பார்த்தால் போதாதோ பாலை வனத்தில் காவிரி ஆறு பைரவி பாடாதோ. ரொம்பவே அருமையான ஒரு பாடல். உங்களுடைய பாடலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருக்கிறது. எனவே நேரம் போதாமல் இருக்கிறது. ஷாகிர் ஹுசைன் இந்த வகையில் எங்களோடு இணைந்து கொண்டு பல துறைகள் சம்பந்தமாக ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டியிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய இந்த கலைத்துறை மேலும் மேலும் பிரகாசிக்க வேண்டும், அதன் மூலமாக பலருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியின் சார்பாகவும் தயாரிப்பாளர் மற்றும் எங்களுடைய பணிப்பாளர்கள் எங்களுடைய நேத்ரா டிவியின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களிடம் விடுகின்றோம். நன்றி. ரசிகர்களே, இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் உங்களுக்கு மிக பயனுள்ள நிகழ்ச்சிகளாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு பொழுதிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். வணக்கம்.